வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொத்தாவரம் கொண்டு வந்திருந்தோங்க. இது ஒரு சின்ன விழாக்கு எடுத்து போடலான்னு ஓட்டு இது ஒரு பதிவுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில இது கொத்தாவரங்காய் ஒரு இன்னைக்கு 10 பை வந்திருக்குன்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்குதுன்னா, ஒரு 10 பை வந்திருக்குதுங்க. மொத்த ஒரு பை விற்பனையே பார்த்தீங்கன்னா, ரூ. 300 இன்னைக்கு மார்க்கெட்டில வந்து கொத்தாவரம் விக்குது. இதற்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க்கு பண்ணுனா, இந்த காயோட ஒரு பையோட பணம் ரூ. 300 வந்து வாங்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பதிவு பார்க்க போகிறோங்க. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுக்குள்ளே முந்தின நாள் பொறிச்சதுங்க இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆளுங்க பொறிச்சு இந்த மாரி போட்டு சாக்குல வச்சுருவாங்க. இதையும் நம்ம ஃபுல்லா எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி, இதை பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு 25 கிலோ பேக்கில புடிச்சு, அதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா, காயெல்லாம் வச்சு தைச்சு பேக்கப் பண்ணி, மறுபடியும் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு ஊர்லேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் குடுத்து, இங்கே பொறிக்கிறவங்க லேபர் குடுத்து, அங்கே மார்க்கெட்டில கமிஷன், டிரான்ஸ்போர்ட், சாக்கு கூலி, இங்கே பொறிக்கிற லேபர் பார்த்தீங்கன்னா, ஆள் ரொம்ப விவசாயிகளுக்கு வந்து டிமாண்டுங்க இப்போ காட்டுக்குள்ள. இப்போ வந்து ஆனியன் நட போகிற சீசன், ஆனியன் அரிப்பு சீசன்காட்டி எல்லாமே அதுக்கு போயிட்டு சின்ன வேலைக்கெல்லாம் விவசாயிகளுக்கு வந்து லேபர் வர்றதில்லைங்க. இத்தனை பிரச்சனையிலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு காய் கொண்டு வர அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த வீடியோ பொருந்துங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டாந்து வண்டியில போட்டுருக்குறேங்க இப்போ. இது ஒவ்வொரு மூட்டையும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 40 கிலோ வருங்க. நம்மளே தான் ஓனா தூக்கிட்டு வரணும். ஏன்னா இதுக்கெல்லாம் லேபர் போட்டா கட்டாதுங்க. ஆள் வந்து புடிச்சுக்கலாம். ஆள் போட்டு பண்ணோம்னா, அந்த லேபர் காஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் மீதி பணம் இருக்காது. இதே இன்னைக்கு பேசிக்கா உண்மையான விவசாயியோட ஒரிஜினல் நிலைமைங்க. இதெல்லாம் இந்த மாரி பண்ணிட்டு நம்ம இது பார்த்தீங்கன்னா, 25 கிலோ பேக்குங்க இது எல்லாமே சிமெண்ட் வருது இல்லைங்க, அந்த பையெல்லாம் அலாசிட்டு, அதில போட்டா ஒரு 17 டூ 18 கிலோ வருங்க. இப்படி கொண்டு மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணா ஒரு பை ரூ. 300 விக்குதுங்க. விற்பனை விலை ரூ. 300ங்க. வாங்க செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்துடலாங்க. ஒரு பை குறைஞ்சபட்சம் நல்லா பொரிச்சா ஒரு ஆள் 3 பை 4 பை பொரிக்கலாங்க. 400 சம்பளம் போட்டா ஒரு பை பொரிப்பு கூலி ரூ. 100. அவருக்கு இதெல்லாம் டீ எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் விட்டுருங்க. பொரிப்பு கூலி ரூ. 100, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 40ங்க. ஏஜென்ட் கமிஷன் விற்க கொடுக்குறதுக்கு 20, சாக் ரூ. 10. ஒரு பைக்கு ரூ. 170 சராசரியா செலவு மட்டும் வருங்க. இதுக்கப்புறம் விதை வாங்கினது, காடு உரம் போட்டது, பராமரிச்சது எல்லாமே பைக்கு ஒரு ரூ. 80 போட்டுக்கங்க. ரூ. 250 அசலுங்க. ஒரு பை வித்தா விவசாயிகளுக்கு ரூ. 50 மிச்சம் கிடைக்குங்க. சாதாரண ஒரு 10 பை விவசாயி கொண்டு போறாங்கன்னா, ரூ. 500 மிச்சமாகுங்க. இதை வச்சு தான் அவிங்க வந்து பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, ஃபேமிலி மெயின்டனன்ஸ் எல்லாமே பண்ணணும். ஒரு நிரந்தரமில்லாத வருமானத்தை செய்யக்கூடிய தொழில் தான் விவசாயிங்க. நன்றி.